வணக்கம். இன்றைய 6ஆம் பதிவில் நெய்ப்புத்தன்மை உணவுகளும் வறட்சியை நீக்கும் வழிமுறைகளும் பற்றி இந்த பதிவில் உரையாட இருக்கிறோம். நமக்கென்று பூமியிலே கடமைகள் உண்டு, நமக்காக நம் கையால் அதை செய்வது நன்று என்பது ஒரு திரைப்பட பாடல். அந்த பாடலுக்கேற்ப நாமே இந்த 2026ஆம் ஆண்டின் கொடூரமான கோடைகால வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பித்துக்கொள்ள சில வழிமுறைகளையும் செயல்முறைகளையும் உணவு வாழ்வியல் முறைகளையும் பின்பற்ற என்னென்ன செய்யலாம் என்பதை பார்ப்போம். முதலில் நீர்க்காய்கள் அல்லது ஈரக்காய்கள் என்று சொல்லுவார்கள். அந்த காய்கறிகளை அன்றாடம் உணவில் சேர்த்து கொள்ளலாம். என்னென்ன காய்கறிகள்? வெண்பூசணி, மஞ்சள் பூசணி, பாகற்காய், புடலங்காய், பீர்க்கங்காய், வெள்ளரிக்காய் போன்றவைகளையும் கீரைகளாகிய பருப்புக்கீரை, வெந்தயக்கீரை, சிறுகீரை போன்றவைகளையும் நார்ச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளையும் சேர்ப்பதன் மூலம் உடம்பில் நீரை தக்க வைத்து கொண்டு நெய்ப்புத்தன்மை ஏற்படுத்த முடியும். அடுத்தது மூலிகை மருந்துகள் மூலம் நாம் வருமுன் காப்போம் என்ற நிலையில் நம் உடம்பை வெப்பத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ளலாம். எப்படி? குமரி லேகியம், நெல்லிக்காய் லேகியம், வெண்பூசணி லேகியம் போன்ற குளிர்ச்சி தரக்கூடிய லேகியங்களையும், மாதுள மணப்பாகு, துத்தி சூரணம், திரிபலா சூரணம் போன்றவைகளையும் எடுத்துக்கொள்ளலாம். ஆயுர்வேதத்தில் நெய்க்கிருதம் என்று அழைப்பார்கள். நெய் மருந்துகள் ஏராளமாக இருக்கின்றன. அதையும் வாங்கி சாப்பிட்டு கொள்ளலாம். கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலை என்னும் நிறுவனம் இதை அதிகமாக தயாரிக்கிறார்கள். வாங்கி சாப்பிடலாம். அடுத்தது நீரை தக்க வைக்கும் உணவுகள். எதெல்லாம் செய்தால் நம் உடம்பில் நீர்த்தன்மை இருக்கும், அதன் மூலம் நெய்ப்பும் பாதுகாக்கப்படும். வெட்டிவேர் ஊற வைத்த பானை நீர், வெந்தயம் ஊற வைத்த மோர், உப்பு தடவிய எலுமிச்சை, திருநீற்று பச்சிலை என்று சொல்லக்கூடிய மூலிகையிலிருந்து பெறப்படும் சப்ஜா விதை ஊற வைத்த நன்னாரி சர்பத், எலுமிச்சை சாறு போன்றவைகளை சாப்பிடலாம். குல்கந்து சாப்பிடலாம், பாலில் போட்டு சாப்பிடலாம். ரோஜா பூவால் செய்யப்படுவது உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. அதுக்கடுத்தபடியாக பாதாம் பிசின், கடல் பாசி போன்றவைகளும் குளிர்ச்சி தரம். பால் சர்பத் போன்றவை அருந்தலாம். அதுக்கு அடுத்தபடியாக எண்ணெய் குளியல், மிக மிக முக்கியமான ஒன்று எண்ணெய் குளியல். வாரத்துக்கு 2 முறை எண்ணெய் குளித்தால் நல்லது என்பது ஏற்கனவே நம் முன்னோர்கள் வகுத்த வழியாக பார்த்தோம். ஆனால் இந்த வெப்பத்தை பார்த்தால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக எண்ணெய் குளியல் சேர்க்க வேண்டும். ஏனெனில் உணவின் மூலமாக நாம் என்னென்ன சாப்பிட வேண்டும் என்று பார்த்தோம் வாயு வழியாக. இப்போது வெளிப்புறமாக, அதாவது நம் உடம்பை முழுவதுமாக கட்டமைத்து வெளிப்புறத்தில் நம்மை பாதுகாப்பது தோல். அந்த தோலின் வழியாக எண்ணெயை தேய்த்து, குறிப்பாக நம்ம எல்லோரும் நல்லெண்ணெயை தேய்ப்போம். எள்ளிலிருந்து எடுக்கப்படும் அந்த நல்லெண்ணெயை தேய்த்து குளித்தால் இன்னும் சிறந்தது. அது மட்டுமல்ல, இன்னும் பல மூலிகை எண்ணெய்களும் கிடைக்கின்றன. அதை வைத்தும் எண்ணெய் குளியல் செய்யலாம். அது மட்டுமல்ல, வறட்சி ஏற்படும் காலங்களில் மூட்டுக்கள் வறண்டு எலும்புகள் ஒன்றோடு உராய்ந்து வலியை ஏற்படுத்தும். அந்த நேரத்தில் முக்குட்டு எண்ணெய், பிண்டத்தைலம் போன்றவைகளை தேய்த்து நாம் முன்கூட்டியே பாதுகாத்து கொள்ளலாம். அதுக்கடுத்தது வறண்ட உணவை தவிர்த்தல். வறண்ட உணவு என்றால் நவீன கால பீட்சா, பர்கர் போன்றவைகளை தவிர்த்தால் நம் உடலில் உள்ள நீர்த்தன்மை பாதுகாக்கப்படும். ஏனெனில் அவைகள் நம் உடம்பில் உள்ள நீரை உறிஞ்சிவிடும். கடைசியாக என்னென்ன நோய்கள் வரும்? வறட்சி ஏற்படும் போது நாவறட்சி ஏற்படும், கண் எரிச்சல் ஏற்படும், மூட்டு வலிகள், தேய்மானங்கள் ஏற்படும். ஏனெனில் மூட்டுக்களில் சினோவியல் திரவம் என்னும் திரவமானது நீர்நிலையில் காணப்படும். அது காய்ந்துவிட்டால் எலும்புகளுக்கு இடையே உள்ள ஜவ்வு வறண்டுவிடும். அது வறண்டால் எலும்புகள் நேரடியாக ஒன்றோடு ஒன்று இணைந்து வலியை ஏற்படுத்தும், நடக்க முடியாத ஏற்படுத்தும், இயக்கம் குறைந்துவிடும். ஆகவே நாம்
நம்முடைய கோடை காலத்தை தக்க வைக்கக்கூடியதாக, குறிப்பாக வேகமாக செயல்படுதல் நின்றுவிடும், சுறுசுறுப்பு குறைந்துவிடும், ஊக்கம், உற்சாகம் இவையெல்லாம் தானாகவே குறைந்துவிடும். எப்பொழுது உடம்பில் ஈரத்தன்மை இல்லையோ அதற்கு திரிபலா சூரணத்தை சாப்பிடலாம். மூன்றையும் சம அளவில் பக்குவப்படுத்தி நம் உடம்பை பாதுகாக்கும். அதுக்கடுத்தபடியாக தண்ணீரை அடிக்கடி காலம் தவறாமல் குடித்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லது நீர், மோர், சற்று உப்பு தூக்கலாக போட்ட புளித்த மோர் ஆகியவைகளையும் நாம் குடிக்கலாம். மேலும் பழங்கள் என்னென்ன சாப்பிடலாம் என்றும் பார்க்கலாம். தர்பூசணி, வெள்ளரிப்பழம், முலாம்பழம், கிருணி, இளநீர், முடிந்தரை இதை பயன்படுத்தி கொண்டே இருங்கள். இல்லையில் வறட்சியில் ஏற்படும் நோயானது மிகவும் மோசமானது, நம்மை மயக்க நிலைக்கும் கொண்டு போய்விடும். நீர் சத்து குறைந்தாலே நம் இரத்த ஓட்டம் குறையும். அதன் மூலம் இரத்தத்தின் மூலமாக செல்ல வேண்டிய உணவுகளும் ஆக்சிஜனும் செல்லாமல் நம்மை மயக்க நிலைக்கு கொண்டு செல்லும். அதன் பிறகு மருத்துவமனைக்கு சென்று குளுக்கோஸ் ஏற்றுவார்கள். அதன் தத்துவமே உடலில் முதலில் நீர்த்தன்மை குறைந்து விட்டது என்பதுதான். ஆகவே இதையெல்லாம் மேற்கொண்டு நாம் இந்த கோடை காலத்தில் நம்முடைய உடம்பை வறட்சியின்றி நீப்புத்தன்மையோடு பாதுகாக்க வேண்டும். நெய்யில்லா உண்டிப்பால் என்பார்கள். நெய் என்பது அவ்வளவு நம் உடம்புக்கு நெய்ப்புத்தன்மைக்கு சிறந்தது. அதனால்தான் நெய்ப்பு என்று வைத்தார்களோ தெரியவில்லை. பசு நெய் உடலுக்கு குளிர்ச்சியை தரும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதை அன்றாடம் பயன்படுத்த வேண்டும். நெய் இல்லாமல் இந்த கோடை காலத்தில் கடக்க வேண்டாம். அதுக்கடுத்தபடியாக எளிமையான மூச்சு பயிற்சிகள். உணவு சாப்பிட்டோம், என்னென்ன செய்ய வேண்டுமோ எண்ணெய் குளியல் எடுத்தோம், பழங்கள் சாப்பிட்டோம், நீரை தக்க வைக்கக்கூடிய வெட்டிவேர் போன்ற வகையில் எடுத்துக்கொண்டோம், மூலிகை மருந்துகளை எடுத்துக்கொண்டோம், வறண்ட உணவுகளாக நவீன உணவை நீக்கிவிட்டோம். ஆனாலும் நம்மால் இந்த கோடையை காப்பாற்றிக் கொள்ளவில்லை, கோடையிலிருந்து காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை. காரணம், சிறு சிறு பயிற்சிகளை செய்ய வேண்டும், மூச்சு பயிற்சிகளை செய்ய வேண்டும். குறிப்பாக நாக்கை குவித்து கொண்டு செய்யும் பயிற்சிகள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நாக்கை குவித்து கொண்டு மூச்சை வாயின் வழியாக இழுக்க வேண்டும். பின் வாயை மூடிக்கொண்டு மூக்கின் வழியாக வெளியே விட வேண்டும். வாயின் வழியாக இழுக்க வேண்டும், மூக்கின் வழியாக விட வேண்டும். இதைவிட ஒரு எளிய குளிர்ச்சியை தரக்கூடிய பயிற்சி இருக்க முடியாது. எவ்வளவுதான் ஏசி போட்டாலும் இதற்கு இணையாகாது. மூச்சு வாயின் வழியாக இழுக்கும்போது குளிர்ச்சியோடு செல்லும், அதை கவனியுங்கள். மூக்கின் வழியாக விடும்போது வெப்பத்தை வெளியேற்றும் என்பதையும் கவனிக்க வேண்டும். அதுக்கடுத்தபடியாக நாக்கை மடித்து கொண்டு செய்தல், இதுவும் குளிர்ச்சியை தரும். நாக்கை மேல் பக்கம் மடிக்க வேண்டும். இதையும் வாயின் வழியாக மூச்சை உள்ளே இழுத்து மூக்கின் வழியாக வெளியிடும். அடுத்து பற்களை கடித்து கொண்டே எவ்வளவு மெதுவாக செய்கிறோமோ அவ்வளவும் சிறப்பாக இருக்கும், நமக்கு சுகமாக இருக்கும். அதை உணர வேண்டும். கண்களை மூடிக்கொண்டு கவனத்தை இங்கேயே வைத்துக்கொண்டு செய்தால் வாழ்வில் நலம் பெறுவோம், நாம் வாழ்வோம் சிறப்பாக. வருமுன் காப்போம், நோயற்ற வாழ்வே வாழ்வோம். என்று கூறி இந்த உரையை முடிக்கிறேன். ரவிசங்கர், ஹரிகிருஷ்ணன்.